இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை பார்த்து கூறியது, இப்பொழுது இஸ்ரவேல்
சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் வழங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரின்பம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நெருமமிகு கட்டளைகளை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைகளையும் கொண்ட வேறினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சிமியோனே உன் கடவுளை புகழ்வாராக. அவர் உன் வயல்களில் தாழ்களை வெளிப்படுத்துகின்றார். உன்னிடமில்ல உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவரது தமது கட்டளைகளை உலகிலும் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் நிறைவாய் செல்கின்றது. அவர் வெண்பளி போல் பணியை வெளிய செய்கின்றார். சாம்பலை போல் ஒரே பணி தூவுகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கை, இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அனைவரும் ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலைவாழ்வும் அளிக்கின்றன. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அது ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையிலும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசு மிக சிறியவர் என கருதப்படுவார். அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இணைச்சட்டம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறு கூறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். கவனமாயிருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து
வாழ்நாள் முழுமையில் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் என்கின்றார் மோசே வழியாக நம்முடைய இறைவன், நம்மை படைத்தவர். அன்புக்குரியவர்களே, எதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சீடர்களுக்கு கூறுகிறது, இறை சட்டத்தையோ அல்லது கட்டளைகளையோ நான் அழிக்க வரவில்லை, மாறாக நிறைவேற்ற வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, இறைவனின் மீது முழுமையான விசுவாசம் வைத்து இந்த தவ காலத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் எதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும், எதனை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக விளக்குகின்றது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. இறைவன் நம் ஒவ்வொருவருக்குமே இப்படிதான் நாம் வாழ வேண்டும், நாம் முழுமையாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் வார்த்தையை கேட்பதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையாக நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய குடும்பத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் விண்ணரசுக்கு நாம் புக முடியும் என்பதை எடுத்துரைக்கிறது இன்றைய இறை வார்த்தை. நாமே சொல்லி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எதை மையமாக கொண்டு நாம் இவ்வுலகத்தில் வாழ்கின்றோம்? இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கின்ற பற்றா அல்லது இறை மீது கொண்டிருக்கின்ற முழுமையான விசுவாசமா? யோவான் 63 மற்றும் 68 வசனத்தில் கூறப்படுகிறது, நீ கூறிய வார்த்தைகள் வாழ்வதற்கு அமைதி கொடுக்கின்றன, நிலை வாழ்வு அளிக்கின்றன. நாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்கின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். எந்த துன்பங்கள் வந்தாலும் உயர்வுகள் வந்தாலும் அவர் நம்மிடமிருந்து நாம் எவ்வாறு அதனை எதிர்கொள்ள முடிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதனை நாம் உணர்கின்றோமா? அதனை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அவர்களுக்கு விசுவாசத்தை வளர்க்கின்றோமா? நம்மை நாமே சொல்லிட்டு பார்ப்போம். திருப்பலி வழியாக தூயாவின் வல்லமை கேட்போம். தூயாவின் வல்லமையினால் நாமும் அறிந்து கொண்டு அறிந்ததை பிறருக்கு எடுத்து காட்டக்கூடிய ஆற்றலை எனக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதாக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக்கொடுக்கப்படவே பயப்படுகிறோம். உம் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்று
மீட்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரானதை ஏற்றுக்கொள்ள எல்லாம் விளைவா. என்னால் விடத்தில் நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயல்வார். எங்கள் தவறு முயற்சிகளால் நான் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு ஒரு கடிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர்த்து உள்ள மாடி. ஆகவே எண்ணற்ற மனதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிலையாகவே தூய்மைக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் வாழ்விடம் கடின தலைமை எடுத்தபோது அப்பத்தை இடத்தில் நன்றி செலுத்ததை பின் தம் சீடர்களை தவிர கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக எழுதப்படும் என் உடல். அவன் வேறு ஒரு பேரவைக்கு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களை கடித்தவர் கூறியதார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தை கிண்ணம். இது பாவம் மன்னிப்புகின்று உங்களுக்காக படவுக்காக சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை அனைவரும் ஆண்டவரே, உலகிற்கு மறைவிக்கும் திருநெறிவு கொடுத்திருடும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் அமைப்பீற்று எங்கள் துணை அவர்கள் சுசிநாதன் மற்றும் அவர்கள் சதீஷ் எல்லா திருநங்கைகளாக இணைவரோடு திரு அவை எனக்கு நிறைவேற செய்திருடும். மேலும் தூக்கிக் கொண்டு எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்மாக்களையும் யார் நினையாத ஆத்மாக்களையும் உத்திரிக்க சிறந்திருக்கிற அனைத்து ஆத்மாக்களையும் கருவிலை சிலை அனைத்து ஆத்மாக்களையும் தேற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது விளக்கமாய் நாங்கள் அனைவரும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய கைகளையும் கீழ்ப்படிந்த தன்னுடைய ஆற்றலை ஒவ்வொருவரும் மீதும் பொழிந்திடும். அதே போல நாங்கள் உடைய வார்த்தை அறிந்தவர்களாக அதனை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரடும். கடவுளின் கண்டு தாயான மரியா அவருடைய கணவரான திருத்துதர்கள் இவ்வுலகம் நடைபெறும் நாங்கள் வாழ்வு
இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை குடிவெள்ளரோடு காணப்பட்டோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கம் வெற்றி நலமாயிருக்குமா. நாங்களது நோக்கிற்கு பெறுவதற்காக இமைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்னென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதலுக்கு அளித்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் புது திருவையின் நம்பிக்கைகள் நோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குவது. செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். இன்னாண்டவரே, நீழல் நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும்.
வாழ்வின் வழிகளை நான் அறிய செய்கிறேன் ஆண்டவரே. உம் திருமண மகிழ்ச்சியால் என்னை நிரப்பி நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்கும் விண்ணகரும் எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்து அது எங்களை தூய்மைப்படுத்தி மறுவுலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அலெக்சாண்டர்களுக்கு இரண்டாம் நல்ல சுகத்தை கொடுத்து விட்டதற்காக அனைவரும் சேர்ந்து அன்னை மரியா ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்விலிருந்து அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் இடமிருந்து பேச வேண்டியதற்காக அந்த அன்னையோடு சேர்ந்து மறுவிழர் அந்த மறையை வாழ்ந்த ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினி ஆகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் இறைவா, மகிழ்ச்சி தரும் உள்ளத்தை உமக்களுக்கு வழங்குவீராக. இவ்வாறு நலமயத்தையும் வழங்கி அவர்களையும் படிப்பினைகளுக்கு தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் விடுவதை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பேர குழந்தைகளுக்கும் எதை அறிந்தீர்கள் அதை கற்றுக் கொடுக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி.